அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம். இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இருக்கின்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி, இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. வேலியே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், அனைவரும் அல்ல. ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமிகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன். இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரம் சென்னை என்று பெயர் பெற்றது. கோயம்புத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்று நாம் பெயர் பெற்றோம். ஆகவே இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கு அந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமிகளுக்கும் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. பெண்களின் உரிமையை காத்தவர் இதய தலைவி அம்மா அவர்கள். பெண் கல்வி, பெண் விடுதலை, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கள்ளிப்பால் கொடுத்து கொடூரமாக பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி பல பெண் குழந்தையை காப்பாற்றியவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகப்பேறு நிதி உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுயதி குழு திட்டம், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மடிக்கணி திட்டம், உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்திலே இதயம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.